Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 25 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றவர்கள் விலகி சென்றாலும் தேவன் அப்படி செல்ல மாட்டார். அந்நியர்கள் மூலமாகவோ எதிர்பாராத தருணங்களிலோ உங்களை அடையும் வழியை அவர் கண்டுபிடிப்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய இரக்கத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே தயவா என்னிடம் பேசும் என்று அவரிடம் கேட்போம். அவர் இரக்க மிகுந்தவராய் சந்தோஷத்துடன் உங்களிடம் வருகிறார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களுக்கு விரோதமாக பல தீய மனிதர்கள் எழும்பக்கூடும். உங்கள் அலுவலகத்திலே போராட்டமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொள்ளக்கூடும். அந்த நேரங்களிலே மனிதர்களுடைய பொல்லாத ஆவிகளின் மேல் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி உங்களுக்கு ஜெபம் அவசியம். கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டு பதட்டமான சூழ்நிலையை கூட சமாதானமானதாக மாற்றக்கூடியது. கொந்தளிக்கும் கடலை அமர செய்யக்கூடியது. வீசும் புயல் காற்றை ஓய செய்யக்கூடியது. ஜெபத்தின் பெரிய ரகசியம் கர்த்தர் ஜனங்களை உங்களுக்கு கீழ்ப்படுத்துவதாகும். தாவீது சொன்னார், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு கீழ்ப்படுத்தாவிட்டால் கலவரங்களும் குழப்பங்களும் நேரிட்டு கொண்டுதான் இருக்கும். ஜெபத்தின் மூலம் மனித ஆவியின் மேல் ஜெயம் கொள்ளுங்கள். மனிதனுடைய பொல்லாத குணாதிசயங்கள் சுபாவங்கள் மேல் வெற்றி கொள்ளுங்கள். மனுஷருடைய கோபங்கள், எரிச்சல்கள், இச்சைகள், காம விகாரங்கள் உங்களை தொடாதபடிக்கு ஜெபியுங்கள். சாலமோன் அனுபவமில்லாத இளம் வயதிலேயே ராஜாவானார். அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அனுபவமுள்ள பலசாலிகளும் சேனாதிபதிகளும் இருக்கத்தான் செய்தார்கள். முதிர் வயதுடைய மந்திரிகளும் இருந்தார்கள். ஆனால் சாலமோன் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் எல்லா ஜனங்களையும் சாலமோனுக்கு கீழ்ப்படுத்தினார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். தானியேலுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். அவர் அடிமையாய் பாபிலோனுக்கு சென்றார். பாபிலோன் அரண்மனையிலே பாபிலோனிய ஞானம் அவருக்குள் புகுத்தப்பட்டது. அது சாத்தானின் ஞானம். அவர் தேவனை நோக்கி ஜெபித்த போது தேவன் பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தனாக்கினார். பாபிலோனிய ராஜா கொடூரமான கோபக்காரனாயிருந்த போதிலும் தானியேல் தன் சிநேகிதர்களோடு சேர்ந்து இரவிலே ஜெபித்த போது கர்த்தர் ராஜாவின் சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். ராஜாவின் கோபம் தணிந்தது. அனுகூலம் கிடைத்தது. மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஜெபமானது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுவதுடன் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் மாற்றும். ஜெபம் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ மகிமையையும் உங்களுக்குள் கொண்டு வரும்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தைரியத்தோடே சொல்லுவீர்கள். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை, உதவியற்ற நிலையை அவர் காண்கிறார். ஆதரிப்பதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, உதவி செய்வதற்கு, வேண்டியவற்றை கொடுப்பதற்கு யாருமில்லாத நிலையில் அனாதையைப் போல உணர்கிறீர்களா? எந்தவித ஆதரவும் இல்லாத நிலையில் நீங்கள் இருப்பதை தேவன் காண்கிறார். நாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று மாத்திரமே கூற வேண்டும். அவரே உங்களுக்கு அரணான கோட்டையாவார். உதவியற்றவர்களுக்கு அவரே அடைக்கலமும் ஆவார். இயேசு வழியருகே வழிப்பறி செய்யப்பட்டு காயமுற அடிக்கப்பட்ட மனிதனின் கதையை கூறினார். அவனிடமிருந்து எல்லாமும் வஸ்திரங்கள் கூட பறித்து கொள்ளப்பட்டன. அவன் குற்றுயிராக விடப்பட்டான். அந்த வழியே வந்த ஆசாரியன் கவனிக்காமல் விலகி சென்றான். தொடர்ந்து வந்த லேவியனும் உதவி செய்யவில்லை. ஆனால் சமாரியன் ஒருவன் அவனை கண்டு உதவிக்கு ஓடி வந்தான். அவனுடைய காயங்களை கட்டி சத்திரத்துக்கு எடுத்து சென்றான். இளைப்பாற வைத்தான். அவ்வண்ணமே தேவன் நான் சகாயம் பண்ணுவேன் என்கிறார். நீங்கள் முன்பு உதவி செய்தவர்கள் எல்லோரும் வியாதியின் நேரத்தில் முகம் பார்க்காமல் இருப்பதால் நீங்கள் தனிமையாக உணரலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் ஆபத்து காலத்தில் நானே உதவி செய்வேன், நானே சகாயம் பண்ணுவேன் என்கிறார். சில வேளைகளில் உதவியற்ற நிலையை நம்மை உணர வைப்பார். அவர் தாமே சகாயம் பண்ணி அவரையே சார்ந்து கொள்ளும்படி செய்வார். சமாரியனைப் போல அதிசயமான விதத்தில் உதவியை அனுப்புவார். இன்றைக்கு தேவன் அனுப்பும் உதவி வரும். கவலைப்படாதீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டதாக, கண்டு கொள்ளாமல் விடப்பட்டதாக, மலைப்பாக உணர்கிற தருணங்களில் அரணிப்பான கோட்டையும் அடைக்கலமுமான உம்மிடம் வருகிறேன். உதவியற்ற என் நிலையை பார்க்கிறீர். நீர் ஒருபோதும் கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டீர். மற்றவர்கள் மறந்து போகலாம், ஆனால் நீரோ நினைவில் வைத்திருப்பீர். நல்ல சமாரியனை போல நான் காயமுறும்போது என் அண்டைக்கு வாரும். என்னுடைய காயங்களை கட்டி இளைப்பாறும் இடத்திற்கு என்னை கொண்டு செல்லும். மனிதர்கள் உதவி செய்ய தவறும்போது நீர் உதவி செய்கிறீர் என்பதை காண்பிப்பதற்காக, உம்மையே சார்ந்திருக்க பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்முடைய வேலையையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அதிசயமான வழிகளையும் விசுவாசிக்கிறேன். நீர் வாக்கு பண்ணிய சகாயத்தையும் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்வேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.